Welcome student, I am Ganeshan. So in the testing hypothesis in the sum பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா an instructor has two classes A and B in a particular subject. Class A has 16 students. So class A ல வந்து 16 students while class B has 25 students. So N2 வந்து 25 students. So immediately இதை என்ன பண்ணிடலாம், small sample identify பண்ணியாச்சு. Small sample. Okay. வேற என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். On the same examination, although there was no significant difference in mean grade, class A has standard deviation 9. So class A க்கு standard deviation அப்போ S1 small S1 ஓட value 9, small S2 ஓட value standard deviation of B வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Okay. So can we conclude 0.01 அப்போ 1% லெவல்ல கன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க that variability of the class B is greater than the class A அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா மீன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து டி டெஸ்ட்ல நான் போல எஃப் டெஸ்ட்டுக்கு தான் நான் போறேன். ஏன்னா can we conclude 1% level significant that the variability செக் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க டி டெஸ்ட்டுக்கு போக முடியாது. இந்த சம்ம நீங்க டி டெஸ்ட்டுக்கு ஏன் போக முடியாதுன்றதுக்கு ரீசன் சொல்றேன், கவனிங்க. இதுல வந்து x1 பார் x2 பார் அதாவது x1 பார் y பார் வந்து கொடுக்கவே இல்லை பாருங்க. சாம்பிளோட மீனே இங்க இல்ல. அவங்க வந்து மீன்ல எந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர மீன் ஆஃப் த சாம்பிள் நாட் கிவன். அதனால நம்மளால கண்டிப்பா டி டெஸ்ட்டுக்குள்ள போக முடியாது. எஃப் டெஸ்ட்டுக்குள்ள தான் போக முடியும். எஃப் டெஸ்ட்டுக்கு போகணும்னா நம்ம கேபிட்டல் S1 ஸ்கொயர் கேபிட்டல் S2 ஸ்கொயர் இது எடுத்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால இது டி டெஸ்ட் முடியாது, எஃப் டெஸ்ட்ல தான் போட முடியும். அட் த சேம் டைம் இது கை ஸ்கொயர் டெஸ்ட் கிடையாது. ஓகே, நான் இந்த சமயம் எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? as usual நம்ம வந்து ஹைபோதசிஸை டிக்ளேர் பண்ணிடலாம். நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல் ஹைபோதசிஸ் படி வழக்கமா வந்து வேரியன்ஸ் வந்து போத் ஆர் சேமா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து போத் ஆர் நாட் ஈக்குவல் நீங்க எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, level significant that variability of class B is greater than. இது பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இது கிளாஸ் A, இது கிளாஸ் B. கிளாஸ் B is greater than அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஹைபோதசிஸ்ல ஈக்குவல் டு அடுத்தது வந்து லெஸ் தென் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இது வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இது 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சரி, கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம கேபிட்டல் S1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். So capital S1 square is equal to formula என்னன்னா N1 into S1 square divided by N1 minus 1. So N1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா N1 ஓட வேல்யூ 16, S1 square 9 square divided by N1 minus 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா 15. So இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 86.4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், கேபிட்டல் S2 ஸ்கொயர் அதுக்கு N2 into S2 ஸ்கொயர் divided by N2 minus 1. ஸோ இதுல N2 ஓட வேல்யூ 25, S2 ஓட வேல்யூ 12, அப்போ 12 ஸ்கொயர் divided by N2 minus 1. 25 minus 1 வந்து 24. ஒன்ஸ் அகைன் இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 150 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நான் எஃப் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ எஃப்க்கான ஃபார்முலா என்னன்னா கிரேட்டர் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலர் வேரியன்ஸ். இந்த ரெண்டுத்துல எது பெருசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா S2 ஸ்கொயர் தான் பெருசா இருக்கு. அதனால S2 ஸ்கொயர் பை S1 ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S2 ஸ்கொயரோட வேல்யூ 150, S1 ஸ்கொயரோட வேல்யூ 86.4. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.736 கிடைக்கும். இதுதான் நம்மளோட கால்குலேட்டட் வேல்யூ. அடுத்து டேபிள் வேல்யூக்கு நான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா வந்து என்னன்னா இதுல எது முதல்ல இருக்குன்னு பாருங்க, S2 தான் முதல்ல வருது. அதனால N2 minus 1, N1 minus 1. சரி, N2 minus 1 ஓட வேல்யூ 24, N1 minus 1 ஓட வேல்யூ 15. ஸோ நம்ம இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு தான் டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப் டெஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். மேல இருக்குது V1, கீழே இருக்குது V2. நம்மளுக்கு 24, 15. இங்க மேல பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் தான் இந்த டேபிள்ல இருக்கு. இது மாதிரி டேபிள் இப்படி மாற சான்ஸ் இருக்கு. அப்போ எஃப் டேபிள் இன்னொரு டேபிள் தேடணும், இன்னொரு டேபிள் கேட்கணும் எக்ஸாம்ஸ் எல்லாம். சில நேரத்தில் அதே அவங்க கொடுக்கறதுல இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கேட்டு வாங்கணும்.
20க்கு மேல அப்படின்னா இன்னொரு டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேபிள் முடிச்சுட்டு அடுத்த டேபிளுக்கு நான் வரேன் பாருங்க. இதுல வந்து அதுவும் எஃப் டேபிள் தான், ஆனா மேல இருக்கிறது வந்து 25ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம், அங்க 20 வரைக்கும் இருந்தது, அப்ப 21, 22, 23 இல்லையேன்னு கேட்டா, இதுக்கு மேல வரதெல்லாம் கொஞ்சம் 5 கொடுக்குறாங்க. அப்போ 20ல இருந்து 25க்குள்ள இருக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கணும். 26ல இருந்து 30க்குள்ள இருக்கிறது 30யை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரீஜனுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணுன்றதுதான் விஷயம். இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 24,15 அப்படின்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ 24ன்றது நம்ம V25 எடுத்துக்கிட்டா போதும். V2ல 15 எங்க இருக்குன்னு பாருங்க, இது இங்க இருக்கு. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. டேபிள் வேல்யூ 2.28. ஸோ 2.28 தான் டேபிள் வேல்யூ. இதை நம்ம அங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்த டேபிள் வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 2.28 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எஃப் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், இங்க மேல வந்து 1.736 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூ லெஸ் தென் தி டேபிள் வேல்யூ 2.28. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம், we accept the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.